ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப் சாரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி லேசி டெய்ஸி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் டபுள் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். சைஸ் வந்து 4 பீட் ஒன்று எடுத்திருக்கேன். ஃப்ளாட் சமிக்கி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஜர்தோசி எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 0.75 இன்ச்சஸ்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் சென்டரில் வைக்கிறதுக்கு வந்து இந்த கோல்டு ஜர்தோசி வந்து நான் 0.25 இன்ச்சஸ் கட் பண்ணுறேன். ஸோ 0.25 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு போதும். ஸோ 0.25 இன்ச்சஸ் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற நீடில் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் அதில் வந்து ஜர்தோசி போகுதான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நீடில் நம்பர் வந்து 3. ஸோ த்ரெட் வந்து டெய்லரிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீடில் த்ரெட்டு போட்டுட்டு இன்னொரு எண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. நீடில் ஃபஸ்ட்டு அடியிலேருந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பீடை சென்டரில் ஃபஸ்ட்டு பீடு வச்சிடலாம். ஸோ பீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறோம். பீட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எடுக்கிறோம். அடியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏற்கனவே செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது பார்த்துருக்கோம் ஜர்தோசியில். அதே மெத்தட் தான். ஸோ எந்த இடத்துல நீடில் எடுக்கிறோமோ அதே இடத்துல திரும்ப ஜர்தோசியை போட்டுட்டு நீடில் வந்து அதே இடத்துல உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அந்த கர்வ் கிட்ட நம்ம அந்த ஜர்தோசியை டைட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த செயின்லேருந்து சென்டரில் எடுக்கிறோம். சென்டரில் எடுத்துகிட்டு அங்கே வந்து நம்ம கோல்டு ஜர்தோசி போட்டுட்டு சமிக்கி வந்து அந்த கோல்டு ஜர்தோசி எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அந்த லென்த்துக்கிட்ட வந்து சமிக்கி வச்சு நம்ம ஊசியை உள்ளே குத்திடணும். ஸோ இது வந்து பேஸ் பார்த்திங்கன்னா வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது தான். ஜர்தோசி செயின் ஸ்டிச் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தாலே வந்து நம்மளுக்கு இது எப்படி போடுறதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ சென்டரில் எடுத்துகிட்டு அந்த ஜர்தோசிக்கு கரெக்டாக வந்து எவ்வளோ லென்த் வருதோ அந்த இடத்துல சமிக்கி வச்சு நம்ம வந்து ஊசியை உள்ளே குத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல எடுத்தோம், அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு இடத்துல எடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈவனாக வரும். அதுக்கு அடுத்து இந்த சென்டர் ஸோ லாஸ்ட் இது ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 4 தான் போடணும்னு கிடையாது. நம்ம 5 கூட போடலாம், 6, 7, 8 கூட நம்ம போடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெஃப் சாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.